தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். தம்முடைய பெரிதான கிருபையினாலே தேவன் இதுவரைக்கும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து வழிநடத்தி வந்த எல்லா வழிகளை நினைத்து கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நம்மை கடந்த 20 நாட்கள் கண்மணி போல காத்து இந்த 21ஆம் தேதி காண செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் நமக்கு பாராட்டின எல்லா தயவுகளை நினைத்து கொஞ்ச நேரம் நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? நமக்கு செய்த சிறிதும் பெரிதுமான நன்மைகள் எல்லாம் நினைத்து நன்றியோடு கூட அப்படியே முடியுமானால் வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலக தானிடத்தில் தன் தன் வீட்டில் தங்குகிறிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களை கேட்டு வாங்குவான். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேயிடத்திலே தேவன் சொன்ன இந்த வார்த்தை யாத்திராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களிலே நிறைவேறிற்று. அப்படியே ஜனங்கள் கொள்ளையிட்டதை குறித்து நமக்கு வாசிக்க முடியும். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களை கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியன் கண்களை தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டது நாளிலே செய்தது போல அதிசயங்களை காண்பீர்கள், அதிசயங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் நாம் வெறுமையாய் போகாமல் இருக்க வேண்டுமானால், வெறுமையான ஜீவியம் நம்மிடத்தில் மாற்றப்பட வேண்டுமானால், நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற எல்லா வறட்சியும் வெறுமைகளும் நீக்கப்பட வேண்டுமானால் எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். எகிப்தை குறித்து யுத்தத்தை காணாத தேசம் என்று கேட்டோம். எகிப்தை குறித்து கர்த்தர் ஸ்தோத்திரம், ஓ தேவன் இல்லாத ஜீவியம் என்று கேட்டோம். ஆராதனை இல்லாத ஜீவியம் என்று கேட்டோம். இந்த அனுபவத்தை எல்லாம் விட்டு வெளியே வரும்போது தேவன் உங்களுக்கும் எனக்கும் அதிசயங்களை செய்வார். மீகா 7:15 சொல்லப்பட்டது போல, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், வெறுமையை நிறைவாக்குவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் நிறைய காரியங்களை எகிப்தை குறித்து படித்தோம். எகிப்தின் நிழல் கிறிஸ்துவின் நிழலா, எகிப்தின் நிழலா என்று கேட்டோம். எகிப்தின் பலன் கிறிஸ்து நமக்கு பலனா, மனுஷிக வல்லமைகள் நமக்கு பலனா, நாம் பார்வோனின் பலனில் பலக்க வேண்டாம் என்று கேட்டோம். எகிப்தின் சம்பாத்தியம், இதெல்லாம் குறித்து இதெல்லாம் விட்டு வெளியே வரும்போதுதான் எகிப்தின் ஆகாரம், எகிப்தின் தண்ணீர், எகிப்தின் கல்லறை, எகிப்தை பின்னிட்டு பார்க்காமல் திரும்பி வரும்போதுதான், எகிப்தை விட்டு வெளியே வரும்போதுதான் நம்முடைய மனதும் நம்முடைய இருதயமும் நம்முடைய சரீரமும் எகிப்தை விட்டு வெளியே வந்தால்தான் நம்முடைய வெறுமையெல்லாம் மாறும் என்பதை குறித்து கடந்த நாட்களிலே கேட்டோம். இன்றைக்கு இன்னொரு குறிப்பை உங்களோடு பேச ஆசிக்கிறேன். யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, எக்ஸடஸ் சாப்டர் 20 verse 2, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. லேவியராகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே படிக்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம், அங்கேயும் தேவன் அடிமைத்தன வீட்டை குறித்து சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையாயிராதபடிக்கு நான் அவர்களை தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார்.
உபாகம புஸ்தகத்திலேயும் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று வாசிக்கிறோம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15வது வசனத்திலே நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கழுதையின் தலையிட்டெல்லாம் ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 3வது வசனமும் 14வது வசனமும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிற்காலத்திலும் குமாரன் இது என்னவென்று உன்னை கேட்டால் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 3வது வசனத்தை பாருங்கள். 13:3 மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். இப்படி இன்னும் அநேக வசனங்கள். நாம் எகிப்திலே அடிமைகளாயிருந்தோம். எகிப்து என்பது அடிமைத்தன வீடு என்பதை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஹவுஸ் ஆஃப் பாண்டேஜ்னஸ், அடிமைத்தனத்தின் வீடு. நீங்கள் நானும் அடிமைத்தனத்தின் வீட்டுக்குள்ளாயிருக்கிறோமா? அடிமைத்தனத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, இந்த எல்லா அடிமைத்தனங்களை விட்டு வெளியே வர வேண்டியது நமக்கு மிகவும் ஏற்றதாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தவான்கள் கூட நான் ஒன்றுக்கும் அடிமைப்படேன் என்று சொல்லுகிறதை நமக்கு வாசிக்க முடியும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாகிறது, ஒன்றுக்கும் அடிமைப்படேன் என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்றுக்கும் அடிமைப்படாத, ஒன்றுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அடிமைப்பட்டு போகாத ஒரு ஜீவியத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்றைக்கு எகிப்து அடிமைத்தனத்தின் வீடு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். மீண்டும் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே சொல்லும்போது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலன் தன் ஜீவியத்தை குறித்து சொல்லுகிறார், ஒன்றுக்கும் அடிமைப்பட்டு போக மாட்டேன், ஒன்றிலும் அடிமைப்பட்டு போக மாட்டேன் என்பது பவுல் அப்போஸ்தலனுடைய ஜீவியமாயிருக்கிறது. அப்படியானால் இந்த எகிப்து என்று சொல்வது அடிமைத்தனத்தை காண்பிக்கிறது, அடிமைத்தனத்து வீடை காண்பிக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஜீவியத்தில் இருக்கிற அடிமைத்தனமான சுபாவங்களை, நம்மை அடிமைப்படுத்துகிற சுபாவங்களை கண்டுபிடித்து அவைகளை விட்டு வெளியே வர வேண்டியது உங்களுக்கும் எனக்கும் ஏற்றதாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, உங்க ஜீவியத்திலும் என்னுடைய ஜீவியத்திலும் நம்மை அடிமைப்படுத்துகிற காரியங்களை கண்டுபிடிப்போம். அடிமைத்தன வல்லமைகளுக்கு இடங்கூடாதிருப்போம். ஒன்றுக்கும் அடிமைப்படக்கூடாதாம். நான் ஒன்றிலும் அடிமைப்படாதிருங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் நானும் ஒன்றிலும் அடிமைப்பட்டு போகாதபடி, ஒன்றுக்கும் அடிமையாகாதபடிக்கு எச்சரிக்கையுள்ள ஒரு ஜீவியம் செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க ஜீவியத்திலும் என்னுடைய ஜீவியத்திலும் அடிமைப்படாத ஒரு ஜீவியத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. எது அடிமைத்தனம் என்பதை குறித்து நாம் வாசிக்க கேட்கலாம். ஒரு சில காரியங்களை நாம் தியானிப்போம். முதலாவதாக யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது, யோவான் 8ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது 34வது வசனத்திலே இயேசு சொல்லுகிற ஒரு சத்தியத்தை நமக்கு இங்கே வாசிக்க முடியும். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே 31வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது 32ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். உடனே ஜனங்கள் கேட்கிறார்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாயிருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள்.
அதற்கு தான் இயேசு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான், பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகுவீர்கள். ஆகலால் உங்களை குறித்து உங்கள் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று இயேசு, அடிமையானவன் என்னென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான், குமாரன் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிறார் என்று அழகாய் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். நம்ம ஜீவியத்தில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் நம்மை ஆளுகை செய்கிறதா? நாம் எதற்கு பாவம் செய்த ஆத்துமா சாகவே சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் உங்களிலும் என்னிலும் சிகரெட் குடிக்கிறதோ, சாராயம் குடிக்கிறதோ, டிவி பார்ப்பதோ, புகையிலை அருந்துவதோ, இப்படிப்பட்ட புறஜாதியார் செய்கிற, இப்படிப்பட்ட ரட்சிக்கப்படாதவர்கள் செய்கிற பாவம் ஒருவேளை இல்லாவிட்டாலும் உங்களிலும் என்னிலும் பாவம் இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் உய்த்தாராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட விபச்சார ஸ்திரியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு தரையில குனிந்து எழுதி கொண்டிருந்தார். இயேசு சொன்னார், உங்களிலே பாவம் இல்லாத முதலாவது கற்களை எறியட்டும், கல்லை எறியட்டும். அப்படியானால் தரையில என்ன எழுதியிருப்பார் என்று பலர் பலவிதமான கருத்துக்களை சொல்லுகிறார்கள். ஒருவேளை இயேசு கொலைபாதகம், விபச்சாரம், தாய் கீழ்ப்படியாமை, இப்படி பாவங்களை குறித்து ஒருவேளை பட்டியலிட்டிருக்கலாம். இதை பார்த்ததான ஒவ்வொரு மனுஷனும் கல்லை போட்டுட்டு அப்படியே போயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இந்த ஸ்திரீ விபச்சார பாவம் செய்து வெளியரங்கமாக்கப்பட்டு அப்படியே நியாய தீர்ப்புக்கு நேராக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஆனால் அங்கே சூழ்ந்து கொண்டிருந்த, அவளை அழைத்து கொண்டு வந்த, கையுமையுமாய் பிடித்து கொண்டு வந்த இந்த ஜனங்களோ ரகசியமான பாவத்திலே, இவளுடைய பாவம் வெளியரங்கமாயிற்று, ஜனங்களுடைய பாவம் வெளியரங்கமாகல. இதே போல கர்த்தர், எனக்கு பாவம் இல்லை, நான் பரிசுத்தவான் என்று சொல்வதற்கு ஒருவரும் இல்லை. ஒவ்வொரு நாளும் அவருடைய இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டு பாவத்துக்கு அடிமையாய் போகாதபடி, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதியாமல் இருப்பது பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் சுத்தம் உள்ளவனாயிருந்தும் பஸ்காவை ஆசரிக்காமலே போனால், பிரயாணம் போகாதவனாயிருந்தும் பஸ்காவை ஆசரிக்காமல் போனால் அது பாவம் என்று என்னாகம புஸ்தகத்தில் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொருத்தனை செய்து நிறைவேற்றாமல் போனால் பாவம் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உபவாச நாளிலே உபவாசியாமல் புசிப்போமானால் அது அக்கிரமம், பாவம் என்று படிக்கிறோம். இப்படி தீய நோக்கம் பாவமாம். இப்படி பல பாவங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கருடைய ஜெபம் அருவருப்பானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் பாவம் இல்லை என்று சொன்னால், பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவத்துக்கு அடிமைகளா இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அடிமைகளா இருக்கிறோமா? விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமா? அடிமை என்று சொல்ல போகிறோமா? விடுதலை பெற்றிருக்கிறோமா? பாவம் மனிதனை அடிமைப்படுத்துகிறது. பாவம் மனிதனை சிக்க வைக்கிறது. பாவம் மனிதனை விடுதலை இல்லாமல் போக பண்ணுகிறது. அடிமைத்தன வீடாகிய பாவத்தை விட்டு வெளியே வருவோம். இந்த பாவம் வேண்டாம் என்று சொல்லி உதறி ஓடுவோம். யோசேப்பை போல வஸ்திரம் போனாலும் பரவாயில்லை என்று உதறி ஓடுவோம். பாவத்திற்கு விலகி ஓடுங்கள். பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, எகிப்து அடிமைத்தனத்தின் வீடு, ஹவுஸ் ஆஃப் பாண்டேஜ்னஸ். உங்க ஜீவியத்தில், என்னுடைய ஜீவியத்தில் பாவம் நம்மை ஆளுகை செய்கிறதா, அடிமைப்படுத்துகிறதா? பாவத்திற்கு அடிமைகளா இருக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லு, ஆண்டவரே, என் ஜீவியத்தில் வெறுமை வருவதற்கு காரணம் நான் இன்னும் அடிமைத்தனமாகிய பாவத்திற்குள் இருக்கிறேன். என்னை பாவத்தின் வல்லமிருந்து விடுதலை ஆக்கும். எனக்கு ஒரு விடுதலை தாரும். குமாரன் விடுதலையாக்கினால் எனக்கு ஒரு விடுதலை. சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி இருக்கிறது. சத்தியத்தினால் எனக்கு ஒரு விடுதலை, குமாரனால் எனக்கு ஒரு விடுதலை, ஆவியானவரால் எனக்கு ஒரு விடுதலை. பவுல் அப்போஸ்தலன் ரோமர் நிருபத்தில் எழுதுகிறார், நான் நிர்பந்தமான மனுஷன், யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலையாக்க கூடும் என்று ஒரு கேள்வியோடு கூட ரோமர் நிருபத்தை எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நிர்பந்தமான மனுஷன், யார் என்னை
7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் இப்படி கேட்கிறார்? நன்மை செய்ய வேண்டும் என்ற நன்மை என் இருதயத்தில் வாசமாயில்லை என்பதை நான் அறிந்திருக்க. நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது, ஆனால் நான் விரும்பாத தீமையை நான் செய்கிறேன். நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அப்படியானால் என்னை வாசம் பண்ணுகிறது. நான் விரும்பாததை செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவம் அப்படி செய்கிறது. இந்த சத்தியத்தை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் எழுதல. ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்று ஊழியக்காரனாய் மாறும்போதுதான், ஊழியம் செய்யும் போதுதான் இதை நிருபத்தை எழும்புகிறார். நிர்பந்தமான மனுஷன் நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், விரும்பாத பாவத்தை செய்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்குள் இருக்கிறது, நான் விரும்பாத தீமையை செய்கிறேன். யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலையாக்க முடியும்? 8ஆம் வசனத்திலே, கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று என்று சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலனுக்கு இந்த நிலவரமானால், நாம் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்கள். இந்த பாவ வல்லமையை விட்டு வெளியே வருவோம். இரண்டாவதாக, நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, Proverbs chapter 22 verse 7 அங்கே படிக்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாயிருக்கிறான். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே ஒரு ஸ்திரீ, தீர்க்கதரிசியின் மனைவி, தீர்க்கதரிசியினிடத்தில் வந்து சொல்லுகிறாள், என் புருஷன் மரித்து போனான், என் புருஷன் மரித்து போனான், அவன் கொஞ்சம் கடன் வாங்கிட்டான் ஐயா, அவன் கொஞ்சம் கடன் வாங்கிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடனை அடைப்பதற்கு எங்களிடத்தில் நிர்வாகம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடனை கொடுத்தவர்கள் என்னுடைய 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வருகிறார்கள். அப்படியானால் கடன் நம்மை அடிமையாக்குகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, மூத்த குமாரன், இளைய குமாரன், இதை குறித்து நாம் படிக்கும்போது, யோசுவாவின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் படிக்கும்போது, அங்கே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை சபிக்கிறான். 26வது வசனத்திலே 6ஆம் அதிகாரத்திலே, அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். அஸ்திபாரத்தை போடுகிற போது மூத்த குமாரனையும் வாசல்களை வைக்கிற போது இளைய குமாரனை சாக கொடுக்க வேண்டும் என்று சாபத்தை கூறினான். இங்கே ஒரு ஸ்திரீ சொல்லுகிறாள், என்னுடைய 2 குமாரனையும் அடிமையாக்க கொள்ள வருகிறார்கள். அஸ்திபாரத்தையும், மூத்த குமாரன் அஸ்திபாரத்திற்கும் இளைய குமாரன் வாசல்களுக்கும் நிழலாட்டமா இருக்கிறான். அஸ்திபாரமும் அடிமைப்படுகிறது, வாசல்களையும் அடிமைப்படுத்த வருகிறான். கடன் பட்டேன், கடன் அஸ்திபாரத்தை, உன் விசுவாச ஜீவியத்தை, உபதேசத்தின் அஸ்திபாரத்தை அடிமைப்படுத்தும். துதி, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, உன் வாசல்களை துதி என்று சொல்வாயாக. ஆம், கடன் பட்டு விட்டோமானால், கடன்காரர்களாய் மாறிவிட்டோமானால் நம்மால துதிக்க முடியுது. எப்ப பார்த்தாலும் கடன் பாரம், வட்டி கட்டணமே, இஎம்ஐ அடைக்கணுமே, என்ன செய்வது? இதே பாரம் மனதுக்குள்ளே பெருக்கெடுத்து ஓடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினால்தான் பழைய முந்தி ஜீவித்த பரிசுத்தவான்கள் சொன்னார்கள், நாம் மற்றவர்களுக்காய் அல்ல, கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற நிலவரத்திலே சந்தோஷமாய் ஜீவிப்போம். அவங்க வீடு கட்டிட்டாங்க, அதனால லோன் வாங்கி வீடு கட்டலாம். அவங்க கார் வாங்கிட்டாங்க, நாம லோன் எடுத்து கார் வாங்கலாம். மற்றவர்களை பார்த்து நம்ம சூடு போட்டு கூட கூடாது. கர்த்தர் நம்ம உயர்த்துகிற வரையும் அடங்கி இருப்போம். சிலர் கிறிஸ்துமஸ் பண்டிகை எல்லாம் கடன் வாங்கி கொண்டாடுறாங்க. கிறிஸ்துமஸ் முடிஞ்சு நியூ இயர் ஆன உடனே கடன்காரம் வரும்போது வெக்கமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடன் வாங்கி ஜாலியா இருக்காதீங்கப்பா. கடன் வாங்கி ஜாலியா இருக்குன்னு அவசியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவரை காத்திருப்போம். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார்.
நிச்சயமாய் உங்களையும் என்னை உயர்த்துவார். நிச்சயமாய் கர்த்தர் தேசத்தில் மேன்மையாய் வைப்பார். அவரை நம்புவோம், அவரை நம்புவோம். நாம் துதிக்க முடியாமல், ஜெபிக்க முடியாமல் 2 குமாரரையும் அடிமையாக்கி கொள்ள வருகிறாள் என்று கதறினது போல நம்முடைய ஜீவியத்திலே கடன்பட்டு விடுவோமானால், கடன் நமக்கு ஏற்படுமானால், கடனுக்குள்ளே அகப்பட்டுக் கொள்வோமானால் நம்முடைய அஸ்திபாரம் அசைக்கப்படும். நம்முடைய துதி, அந்த துதிக்கிற ஜீவியம் அசைக்கப்படும். கடைசியில் என்ன நடக்க தெரியுமா? கர்த்தர் எங்கேயா இருக்கிறார்? கர்த்தர் எங்க இருக்கிறார்? ஏன் எனக்கு செவி கொடுக்கல? ஜெபம் இல்லாமல் போய்விடும். பாரம் உன்னை அழுத்தி 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 உன்னை மேலோங்கி வராதபடி பின்மாற்றத்துக்கு நேராக உன்னை கொண்டு போகும். காத்திருப்போம். விசுவாசத்தினால் வராதது யாவும் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினால் வராதது யாவும் பாவம் என்று சத்தியம் சொல்லுகிறது. ஆனபடினாலே காத்திருப்போம். காத்திருந்தால் வெட்கப்பட மாட்டோம். கடன்பட்டு போக வேண்டாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 3வதாக, நம்முடைய ஜீவியத்தில் நம்மை அடிமைப்படுத்துகிற இன்னொரு காரியத்தை குறித்து ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். மரணத்துக்கு ஏதுவான பாவமானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? எதற்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அதற்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம். அப்படியானால் நீங்களும் நானும் நம்மை எதற்கு ஒப்பு கொடுக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். நாம் எதற்கு ஒப்பு கொடுக்கிறோமோ, எதற்கு கீழ்ப்படுகிறோமோ, எதற்கு கீழ்ப்படிய அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறோமோ அதற்கு அடிமைகளாக இருக்கிறோமா? நம் முன்பு பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம். நம்முடைய சரீரங்களை, பாவ சரீரங்களை, நம்முடைய சரீரத்தை அநீதிக்கு அடிமையாய் ஒப்பு கொடுத்தோம். முன்பு பாவம் செய்ய ஒப்பு கொடுத்தோம். மனிதனை அடிக்க ஒப்பு கொடுத்தோம். இதைதான் 19ஆம் வசனத்திலே ரோமர் 6:19 பவுல் சொல்கிறார். உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாய் ஒப்பு கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியத்தினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவையில் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாக உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அப்படியானால் பவுல் அழகாய் சொல்கிறார் 16ஆம் வசனத்திலே, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படிய அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள். எதற்கு ஒப்பு கொடுக்கிறோம்? பாவத்திற்கா, பரிசுத்தத்திற்கா? நீதிக்கா, அநீதிக்கா? அசுத்தத்தை நடப்பிக்கவா, இல்லாவிட்டால் சத்தியத்தை நடப்பிக்கவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் 20ஆம் வசனத்திலே, நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்திலே நீதிக்கு நீங்களாய் இருந்தோம். இப்பொழுது நீங்கள் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள், கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுங்கள், நீதி நடப்பிக்கும்படி ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய சரீர அவயவங்களை, மெம்பர்ஸ் ஆஃப் யுவர் பாடி, நீதிக்கு ஒப்பு கொடுங்கள். நீதிக்கு ஒப்பு கொடுப்போம், அநீதிக்கு விலக்கி கொள்வோம். பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம், பரிசுத்தமானவைகளை நடப்பிக்க ஒப்பு கொடுப்போம். நம்முடைய சரீரத்தை பாவம் ஆளுகை செய்யாதிருக்க பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி, பரிசுத்தம் கிரியை செய்யும்படி பரிசுத்தத்திற்கு என்று ஒப்பு கொடுப்போம். எதற்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அதற்கு அடிமைகளா இருக்கிறோம். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை, கடன் வாங்கினவன் கடனுக்கு அடிமை. எதற்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அதற்கு அடிமைகளா இருக்கிறோம். இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, 2 Peter 2nd chapter verse 19 அங்கே வாசிக்கும் போது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் அதற்கு அடிமையாயிருக்கிறான். எதனாலே ஜெயிக்கப்பட்டிருக்கிறோம்? உன்னை ஜெயித்திருக்கிறது யார்? காலையில் எழும்பணும், ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கு, அலாம் வைக்கிறோம், அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்குறோம்.
தூக்கம் நம்மை ஜெயித்தால் தூக்கத்துக்கு அடிமை. உபவாச நாளிலே சாப்பிடணும், சாப்பிடாம இருந்து ஜெபிக்கணும் அப்படின் போது அப்பதான் பயங்கர பசிக்குது. நாம் உபவாச நாட்களிலே இந்த பசிக்கிற சாப்பாட்டை ஜெயிக்கணும். அதற்கு அடிமையாக ஒப்பு கொடுத்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு, உலகம், இவைகளுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்துடக்கூடாது. எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறோமோ அதற்கு அடிமை. பாவம் நம்மை ஜெயிக்க வேண்டாம். தூக்க மயக்கம் நம்மை ஜெயிக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாரம் நம்மை ஜெயிக்க வேண்டாம். பிசாசு நம்மை ஜெயிக்க வேண்டாம். உலகத்தின் வல்லமைகள் நம்மை ஜெயிக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடன் பட்டு அடிமையாய் போக வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை பரிசுத்தத்தை செய்யும்படி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வருவோம். 4 காரியம். பாவம் செய்தால் பாவத்துக்கு அடிமை, கடன் வாங்கினால் கடனுக்கு அடிமை, எதற்கு அடிமைகளாய் ஒப்பு கொடுக்கிறோமோ அதற்கு அடிமை, நீதியை செய்ய, பரிசுத்தத்தை செய்ய, தேவனுக்கு ஏற்ற காரியங்களை செய்ய ஒப்பு கொடுப்போம். கடைசியாக எதனால ஜெயிக்கப்பட்டிருக்கிறோம்? என்னை உலகம் ஜெயிக்க கூடாது. The passion of this world cannot be overcome to me. என்னை உலகம், இந்த உலகத்தின் வல்லமைகள் என்னை மேற்கொள்ள கூடாது. தூக்கம் என்னை மேற்கொள்ள கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவிதமான இச்சைகள் என்னை மேற்கொள்ள கூடாது. நான் அடிமைப்பட்டு போக கூடாது. ஒப்பு கொடுப்போம். அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வருவோம். எல்லாம் அந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியே இறங்கி வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் நம்முடைய வெறுமை நிறைவாக்கட்டும். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். பிதாவே, இன்னும் ஒரு வாரத்தை கிருபையா எங்களுக்கு தந்து எகிப்திலிருந்து வெளியே வருவதற்கு எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற காய் ஸ்தோத்திரம். இந்த எகிப்து ஆண்டவரே, இது அடிமைத்தன வீடு என்று பேசியிருக்கிறீர். பாவத்துக்கு அடிமையாய் போகாதபடி, கடனுக்கு அடிமையாய் போகாதபடிக்கு, ஆண்டவரே, எதனால ஜெயிக்கப்படுகிறோமோ அவைகளுக்கு அடிமையாய் போகாதபடிக்கு எங்களை ஒப்பு கொடுக்க, நீதிக்கு, பரிசுத்தத்திற்கு, ஆண்டவரே, உத்தமத்தை செய்வதற்கு, பரிசுத்தமானவளை செய்வதற்கு ஒப்பு கொடுக்க எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்களை நடத்தும் ஆசீர்வதியும், ஜெயம் தாரும். எகிப்தின் வல்லமைகளை எங்களை தொடாமல் காத்துக்கொள்ளும், நிறைவாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.